Hello guys, welcome to the another video of the Hindu newspaper analysis. இன்னைக்கு 23 ஜூன் 2025ல நம்ம என்ன டாபிக் டிஸ்கஸ் பண்ண போறோம் பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் 1 minute, let me choose the pen perfectly. ஓகே, ஸோ இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் டிஸ்கஸ் பண்ண போறோம்னா யூஎஸ் அட்டாக்ஸ் ஈரான் GS2ல உங்களுக்கு கேட்க சான்ஸ் இருக்கு. அதே போல ஆர்கன் டிரான்ஸ்பிளான்ட் GS2 அண்ட் தேர்ட் டாபிக் என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம்னா கம்பன்சேட்டிங் தெஃப்ட் அண்ட் ஃபோர்த் இந்தியன் எக்கானமி GS3 அண்ட் ஆப்ரேஷன்ஸ் இந்துஸ் குளோபல் அவுட்ரீச் GS2 அண்ட் இந்தியா ஸ்டைலிங்ஸ் கிரிட்டிக்கல் டெக் எப்படி பின்னடைஞ்சாங்க அதை பத்தி பார்க்க போறோம் GS3ல. அதுக்கடுத்து INS தமிழ், இந்த லாஸ்ட் ஃபாரின் வார்ஷிப் நம்ம வாங்குறது. இதுதான் INS தமிழ் ஃப்ரம் ரஷ்யா. சாரி, ஃப்ரம் ரஷ்யா. ஓகே, லெட்ஸ் டிஸ்கஸ் ஒன் பை ஒன். ஃபர்ஸ்ட் யூஎஸ் த்ரெட் த கீ ஈரானியன் நியூக்ளியர் ஹேர் சைட்ஸ். நம்மளுக்கு தெரியும், நம்ம ஈரான் நியூக்ளியர் இப்போ யூஎஸ் அட்டாக் பண்ணியிருக்காங்க. எந்த 3 ஏரியா அட்டாக் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த தெஹரான் பக்கத்துல நம்ம இங்க இருக்கிற இந்த ஃபோர்டோ, அப்புறம் நதான்ஸ், அப்புறம் இஸ்ஃபஹான். ஸோ இந்த 3மே ரொம்ப ரொம்ப முக்கியமான நியூக்ளியர் சைட்ஸ் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஈரானுக்கு. ஸோ இந்த 3 நியூக்ளியர் சைட்ஸ் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று ஃபார்ட்டி எயிட், அதாவது ஃபொரோடோட ஈரான்ஸ் மோஸ்ட் ஹெவிலி 45 நியூக்ளியர் சைட் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் நட்டான்ஸ்ல லார்ஜஸ்ட் யுரேனியம் என்ரிச்மெண்ட் ஃபெசிலிட்டி இருக்கு. இஸ்ஃபான்ல ஈரான்ஸ் லார்ஜஸ்ட் நியூக்ளியர் ரிசர்ச் சைட் இங்க இருக்கு. ஓகே, 3 முக்கியமான இடங்களை யார் அழிச்சிருக்காங்கன்னா நம்ம ட்ரம்ப் அழிச்சிருப்பாரு. ட்ரம்ப். ஓகே, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக். ஸோ இதை பத்தி நம்ம ஒன் பை ஒன்னா டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இங்க பேக்ரவுண்ட் கான்டெக்ட். ஸோ என்ன பேக்ரவுண்ட் போறோம்னா, ஈரான்ஸ் நியூக்ளியர் ப்ரோக்ராம். ஈரான்ஸ் கான்ட்ரோவர்ஷியல் நியூக்ளியர் ப்ரோக்ராம் ஹஸ் பீன் லாங் அண்டர் இன்டர்நேஷனல் ஸ்க்ரூட்டனி டியூ டு இட்ஸ் ஃபியர் குட் பி யூஸ் டு டெவலப் நியூக்ளியர் வெப்பன்ஸ். ஈரான் கிட்ட நியூக்ளியர் வெப்பன்ஸ் தான், அதுதான் எல்லா 2 பேரும் கிளைம் பண்றது. அதாவது யூஎஸ் கிளைம் பண்றது தான், அதே போல இஸ்ரேல் கிளைம் பண்றதுனால ஈரான் கிட்ட நியூக்ளியர் வெப்பன்ஸ் இருக்கக்கூடாது. நோ நியூக்ளியர் வெப்பன்ஸ் டு பி தேர், பிகாஸ் ஈரான் NPTல சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ என்பிடினா என்னன்னு சொல்லிட்டு நம்ம லாஸ்ட் வீடியோவில் நான் டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன், அது நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ என்பிடின்றது இட்ஸ் நான் ப்ராலிஃபரேட்டரி ட்ரீட்டி. அதில் ஈரான் சைன் பண்ணியிருக்கு. ஸோ அவங்க நியூக்ளியர் வெப்பன் தயாரிக்கக்கூடாது. ஸோ அதுதான் எங்கள் மெயின் மோட்டிவ். ஸோ நெக்ஸ்ட் JCPOA, Joint Comprehensive Plan of Action, signed in 2015 between Iran and P5 countries, limited Iran's nuclear activities in return for sanctions and relief. So US withdrawal. Next, Iran under President Trump, the US unilaterally withdrew from the JCPOA, leading to renewed tensions. US எப்போ withdrawal ஆயிடுச்சு, 2018ல withdrawal ஆகிட்டாங்க. இதுல யாரு இது 2015ல சைன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? So next, recent escalation, increased uranium enrichment by Iran, attacked on oil tankers, drone shoot down, and threats to close Strait of Hormuz set the stage for military tension. இப்போ இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஈரானுக்குள்ள இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்முஸ், அதாவது ஒரு கப்பல் போற வழியில இவங்க தடை போட்டிருக்காங்க. இந்த இடத்துல அந்த கப்பல் வர்த்தகத்துக்கு எதுவுமே போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு. இதெல்லாம் உலக இந்தியன் எக்கனாமி மட்டும் இல்லாம வேர்ல்டு எக்கனாமி பாதிப்பு ஏற்படும். ஸோ அதுதாங்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் எப்படி அட்டாக் பண்ணியிருக்காங்கன்றதை பார்ப்போம். நேற்று நடந்த அட்டாக். So what happened in this attack? US bombed 3 major Iranian nuclear facilities. One is Fordo, Natanz, and Isfahan. So ஃபார்டோல ஒரு அணுகுண்டு, அதுபோல நட்டான்ஸ், அப்புறம் இஸ்ஃபஹான். 3மே B2 பாம்பு பார்த்துப்போம். B2 பாம்பு வச்சு பங்கர் பஸ்டர் வச்சு இங்க அடிச்சிருப்பாங்க. ஓகே, ஸோ ஃபரோடோ நியூக்ளியர் ஃபெசிலிட்டி லொகேஷன் நியர் த சிட்டி ஆஃப் காம், டீப் இன்சைட் த மவுண்டெயினுக்கு உள்ள இருக்குது இந்த ஃபரோடோன்றது. பர்பஸ் யுரேனியம் என்ரிச்மெண்ட் சைட், ஹைலி ஃபார்ட்டிஃபைட் சைட்டா நம்ம இது சொல்லுவோம். ஓகே, ஃபரோடோ நியூக்ளியர் ஃபெசிலிட்டி ஒய் டார்கெட்டட், seen as a covert site, for a potential weapons grade uranium enrichment. யுரேனியம் என்ரிச்சுக்கு ஒரு பொட்டன்ஷியல் வெப்பன் இங்க டார்கெட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ யூஎஸ் ஆங்கில பார்த்தோன்னா இட்ஸ் நியூக்ளியர் நான் ப்ரொலிஃபரேட்டிவ் ட்ரீட்டி அப்ளிகேஷன்ஸ், அதோட கட்டாயங்கள். அதே போல செக்ரட்டரி ஆஃப் சைட் வயலேட்டட் த IAEA அக்ரிமெண்ட்ஸ். IAEA அக்ரிமெண்ட்ஸ் அவங்க என்ன சொன்னாங்க நேற்று நம்ம பார்த்தோம்ல, அவங்க கிட்ட இந்த நியூக்ளியர் வெப்பனும் கிடையாது, அவங்க இந்த இடத்துல எதுவுமே இல்லை, ஸோ இவங்க அட்டாக் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இவங்க அதை வயலேட் பண்ணி அடிச்சிருக்காங்க. யாரு? அமெரிக்கா. US Iran strikes. So next, second facility, Natanz nuclear facility, central Iran,
லொகேஷன். அதேபோல பர்ப்பஸ் வந்து ஈரான் பிரைமரி யுரேனியம் என்ரிச்மென்ட் சைட். இங்க தான் முக்கியமான யுரேனியம் என்ரிச்மென்ட் சைட் நடக்குது. ஸோ சிக்னிஃபிகன்ஸ் எ மேஜர் ஹப் ஃபார் சென்ட்ரிஃபியூஜ். சென்ட்ரிஃபியூஜ் வந்து சிக்னிஃபிகன்ஸா இருக்கு. அதேபோல ஒய் டார்கெட்டட் ஹேஸ் பீன் ப்ரீவியஸ்லி அட்டாக் பை சைபர் வெப்பன்ஸ் லைக் ஸ்டக்ஸ்நெட் பை யூஎஸ் அண்ட் இஸ்ரேல். இது ரெண்டு வச்சு இதை வச்சு டார்கெட் பண்ணியிருக்காங்க. ஸோ க்ரூஷியல் ஃபார் ஆல்டிங் ஈரான்ஸ் நியூக்ளியர் வெப்பன் கெப்பாசிட்டி. ஓகே. ஸோ தேர்ட் வந்து இஸ்ஃபஹான் நியூக்ளியர் சைட். ஸோ லொகேஷன் எங்க இருக்குதுன்னா சென்ட்ரல் ஈரான். திஸ் இஸ் அவர் நட்டான்ஸ். இங்க வந்து நம்ம இஸ்ஃபஹான், திஸ் இஸ் அவர் இஸ்ஃபஹான் நியூக்ளியர் ஃபெசிலிட்டி. இப்போ இதெல்லாமே காலி ஆயிடுச்சு, அடிச்சு நொறுக்கிட்டாங்க யூஎஸ். ஸோ பர்பஸ் வந்து கன்வர்ஷன் ஃபெசிலிட்டி டர்ன்ஸ் எல்லோ கேக் இன்டு யுரேனியம் எக்ஸா ஃப்ளூரைடு. யுரேனியம் எக்ஸா ஃப்ளூரைடை இது ஃபார்ம் பண்ணும், UF6 ஃபார்ம் பண்ணும். ஸோ இம்பார்ட்டன்ஸ் ஃபீட்ஸ் அதர் என்ரிச்மெண்ட் சைடு. அதர் என்ரிச்மெண்ட் சைடு இது வந்து ஹெல்ப் பண்ணும். ஃபீட்ஸ் பண்ணோம்னா யுரேனியம் ஃபார்ம் ஆகிறதுக்கு ஒரு ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். கன்வர்ஜிங் ஃபெசிலிட்டி, அதனால தான் சொல்றோம். ஒய் டார்கெட்டட் டிஸ்ட்ராயிங் திஸ் டிஸ்டர்ப்ஸ் த யுரேன் நியூக்ளியர் ஃபியூல் சைக்கிள். நியூக்ளியர் ஃபியூல் சைக்கிளே வந்து இதுல டிஸ்டர்ப் ஆகும் சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் இன்டர்நேஷனல் ரெஸ்பான்ஸ் யூஎன் அட்டாமிக் ஏஜென்சி IAEA. அவங்க என்ன சொல்றாங்கன்னா கன்ஃபார்ம் நோ ரேடியோ ஆக்டிவ் கண்டாமினேஷன். அங்க எந்த ஒரு அணுக்கசிவும் ஏற்படவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Post strikes implication indicates the enrichment on reactor zones may not be have been fully operational or attack was strategically limited. Attack வந்து அந்த லிமிடெட் ஸ்ட்ராட்டஜிக்குள்ளே லிமிட் பண்ணி அடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கீ டேர்ம்ஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் ஹியர். என்னென்ன டேர்ம்ஸ் நம்ம பார்க்கணும்னா IAEA வந்து இன்டர்நேஷனல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி மானிட்டர்ஸ் நியூக்ளியர் கம்ப்ளைன்ஸ் குளோபலி. நெக்ஸ்ட் வந்து NPT நியூக்ளியர் நான் ப்ராலிஃபரேட்டிவ் ட்ரீட்டி எய்ம்ஸ் டு ப்ரிவென்ட் த ஸ்ப்ரெட் ஆஃப் தி நியூக்ளியர் வெப்பன்ஸ். முக்கியமா ஈரான் சிக்னேட்டரி. ஈரான் அதில் முக்கியமாக பார்க்குறாங்க. ஸோ என்ரிச்மெண்ட் process of increasing uranium-235 concentration in uranium essential for both civilian reactors and nuclear weapons. That is centrifuge device that separates uranium-235 from uranium-238. Advances types like IR6 used by Iran. Next, uranium hexafluoride gas from uranium used in enrichment. So JCPOA 2015 deal limiting Iran's nuclear activity in exchange of sanctions relief. Next is snapback sanctions, automatic reinstatement of sanctions if Iran violates the legal limits. Next, sunset, US, Israel, and next. So, cyber weapon developed by US, Israel to sabotage Natanz centrifuge in 2010. 2010, Natanz plan. So, strike was invasion. Precision strikes target facilities, full scale invasion involves ground forces. இப்போ அவங்க precision strikes தான் பண்ணிருக்காங்க, full scale invasion பண்ணல. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் இது எந்தெந்த டாபிக்ல வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா GS Paper 2 International Relations, Iran-US Relations, West Asia Geopolitics, and role of UN, IAEA, and in conflict resolution, impact on Indian foreign policy, state strategic autonomy அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் GS Paper 3ல என்னென்ன டாபிக் வரும் பார்த்தீங்கன்னா இன்டர்னல் செக்யூரிட்டி அண்ட் டிஃபென்ஸ்ல சைபர் வார்ஃபேர், முக்கியமாக இந்த ஸ்டக்ஸ்நெட், அப்புறம் AI த்ரெட்ஸ். நெக்ஸ்ட் நியூக்ளியர் டாக்டர் அண்ட் ஸ்ட்ராட்டஜி, இந்தியன்ஸ் நியூக்ளியர் பாலிசி அண்ட் ஈரான், and missile defense and strategic strikes. These are important topics related to GS Paper 2 and 3. So impact on India. இந்தியாவில் என்ன தாக்கம் ஏற்படும் பார்த்தீங்கன்னா எனர்ஜி செக்யூரிட்டி. ஈரான் இஸ் a மேஜர் ஆயில் சப்ளையர் அட்டாக்ஸ் டிஸ்டர்ப் ஆயில் பிரைசஸ். நம்ம மேஜர் ஆயில் யாருக்கிட்ட நம்ம ஈரான் கிட்ட தான் வருது. அது இல்லைன்னா ஆயில் பிரைஸ் என்ன இருக்கும், டிஸ்டர்ப் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சஹபார் போர்ட் நம்ம முன்னாடியே பார்த்துருப்போம். இந்தியாஸ் கனெக்டிவிட்டி ப்ராஜெக்ட் மே பி டெவலப் delayed due to instability. Diaspora, many Indians in Iran may be at risk. Evacuation like operations may be needed. ஸோ இந்த மாதிரி இன்னும் நிறைய ஆப்ரேஷன்ஸ் இந்த மாதிரி நிறைய கொண்டு வந்தோம், அப்போதான் அங்கே இருக்கிற இந்தியன்ஸ் நம்மள மீண்டும் கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிப்ளமேசி, இந்தியா மஸ்ட் பேலன்ஸ் டைஸ் வித் US ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர் அண்ட் ஈரான் ஆயில் கனெக்டிவிட்டி அண்ட் ரீஜனல் பேலன்ஸ். ஸோ இதுதான் இந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ் பார்த்தீங்கன்னா. ஸோ இந்த ஹார்மஸை இப்போ ஈரான் வந்து மூடிட்டாங்க. ஸோ இதுக்கு வேற வழியே இல்லையா? இப்போ என்ன, இப்போ இங்க இருந்து நம்மளுக்கு வர்த்தகம் எப்படி நடக்கும், மேக்ஸிமம் வர்த்தகம் எப்படி நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு வந்து இன்னொரு ரூட் வந்து ஆர்டிஃபிஷியலா உருவாயிருக்காங்க. எங்கன்னா இஸ்ரேல், அதாவது ஈஜிப்ட் பக்கத்துல. இது வந்து த சுவீஸ் கானல்னு சொல்லுவாங்க. இது வந்து ஆர்டிஃபிஷியலி கிரியேட்டட் ஒன் ஃபார் ஷிப் மூவ்மெண்ட் அப்படின்னு முன்னாடியே உருவாக்கிட்டு இருந்தாங்க. இது வந்துட்டு ஸோ இதுதான் இப்போ இந்த சைடு ஈரான் வந்து பிரேக் போட்டாங்க. ஸோ நம்மளுக்கு அப்போ எந்த ரூட்டுனா இந்த இடத்துல ஈஜிப்ட் மூலியமா வந்து இங்க வந்து நம்ம வரணும். ஆனா இங்க என்ன பிரச்சனைனா, இங்க ஏமன் நாட்டு அமெரிக்கா ரொம்ப எதிர்ப்பு கொடுக்குறாங்க. ஸோ இங்க இருந்து அமெரிக்க கப்பல் எது வந்தாலும் இவங்களும் வந்து அடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இங்க இருக்கிறதெல்லாம் மேக்சிமம் சப்போர்ட் பண்ணுது. ஆனா மேபி இந்த ரூட்டு தான் அவங்களுக்கு, வேற ரூட் எதுவுமே கிடையாது, இதுதான் வந்தாங்க. ஓகேவா?
இஸ் அவர் ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸ். இப்போ வந்து இது க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா பார்லிமெண்ட்ல டிஸ்கஸ் பண்ணி இதை வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து தரக்கூடாது, ஈரான் ஹஸ் ரைட்ஸ் டு க்ளோஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பிஎம் மோடி வந்து நேற்று பேசியிருப்பார், டி எஸ்கலேஷன் டைலாக் அண்ட் டிப்ளமசி. ஸோ என்ன சொல்லியிருப்போம்னா, ட்விட்டர்ல ட்வீட் போட்டிருப்பாரு என்னன்னா, ஸ்போக் வித் பிரசிடென்ட் ஆஃப் ஈரான் டாக்டர் Kazakhstan, and we discussed in detail about the current situation, expressed deep concern at the recent escalations, reiterated our call for immediate de-escalation dialogue on diplomacy as a way forward for earlier restoration and of regional peace and security stability. இது மாதிரி சொல்லியிருக்கோம். 45 minutes கால், ஸோ ஃப்ரெண்ட்லி அண்ட் பார்ட்னர் இன் ப்ரமோட்டிங் ரீஜனல் பீஸ் அண்ட் செக்யூரிட்டி அண்ட் ஸ்டெபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு யார் தேங்க் பண்ணியிருப்பாங்கன்னா, ஈரானுடைய பிரசிடென்ட் தேங்க் பண்ணியிருப்பாரு. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் செகண்ட் டாபிக் நம்ம வந்துட்டோம். செகண்ட் டாபிக் என்னதுன்னா, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டிஃபிஷியன்சிஸ், ஷார்டேஜ் ஆஃப் ஃபண்ட்ஸ் அண்ட் அஃபெக்டிங் ஆர்கன் டிரான்ஸ்பிளான்ட் ரிப்போர்ட். ஓகேவா? ஸோ இதுல என்ன சொல்லுங்க நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ ஆர்கன் டிரான்ஸ்பிளேஷன் இன் இந்தியா. ஸோ யூனியன் ஹெல்த் மினிஸ்ட்ரி ரிப்போர்ட் ஆன் ஜூன் 19, 2025 இஷ்யூஸ், ஒரு சில இஷ்யூஸ் ஐடென்டிஃபை பண்ணிருப்பாங்க. சில இஷ்யூஸ்னா இன்சபிஷியன்ட் ஆர்கன் டிரான்ஸ்பிளான்ட். ஸோ ஆர்கன் டிரான்ஸ்பிளான்ட் ரொம்ப குறைவா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதாவது 13,476 கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பெர்ஃபார்ம் லாஸ்ட் இயர் அக்ராஸ் இந்தியா. இந்தியா ஃபுல்லா அவ்வளவுதான் டிரான்ஸ்பிளான்ட் நடந்திருக்குன்னு சொல்றாங்க. ஸோ அகேன்ஸ்ட் ரெக்கமெண்டட் டார்கெட் ஆஃப் 1 lakh கேசஸ். 1 lakh கேசஸ் தான் நம்ம டார்கெட். ஆனால் எவ்வளவு பண்ணிருக்கோம்? 1% தான் நம்ம பண்ணிருக்கோம். ஓகேவா? 1% 10% தான். ஓகே. Majority done in private sector, government hospitals, and lag behind. Infrastructure deficiencies, பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் லேக் டிரான்ஸ்பிளான்ட் ஓட்டிஸ் ரொம்ப இல்லை நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ்ல. அது வந்து டெடிகேட்டட் ஐசியூ பெட்ஸ் ஃபார் பிரெயின் ஸ்டெம் டோனர் டெட் டோனர்ஸ். ஸ்பெஷலைஸ்டு டிரான்ஸ்பிளான்ட் யூனிட்ஸ் ஐசியூஸ் இல்லை. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஓவர் கோடிங் அண்ட் ட்ராமா சென்டர்ஸ் ஹிண்டர்ஸ் டோனர் கேர். நிறைய பேர் ட்ராமா சென்டர்ல புரிஞ்சிருவாங்க. ஸோ அதனால பேஷண்ட் கேரும் இங்கே குறையுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் லேக் ஆஃப் டெக்னிக்கல் ஃபெசிலிட்டிஸ். மெனி ஹாஸ்பிட்டல்ஸ் ஈவன் இன் எய்ம்ஸ் லேக் இன் ஹவுஸ் HLA டெஸ்டிங் லேப்ஸ். இந்த மாதிரி நிறைய இல்லை. லேக் இன் ஹவுஸ் HLA டெஸ்டிங் லேப்ஸ் அதிகமாக கிடையாது. ஸோ டிபெண்டன்சி ஆன் எக்ஸ்டர்னல் லேப்ஸ், ரிலேஸ் இன் மேட்சிங் அண்ட் ப்ரொசீஜர்ஸ். வெளியே இருக்கிற லேபுக்கு நம்மள அனுப்புவாங்க. இங்க இந்த லேபுக்கு போய் ஸ்கேன் வாங்கிட்டு வாங்க அந்த மாதிரி சொல்லுவாங்களே. இந்த மாதிரி எக்ஸ்டர்னல் லேப்ஸ் வந்து மேட்ச் பண்ணதா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. ஸோ அதர் கான்சிக்வன்சஸ்னா, ஷார்டேஜ் ஆஃப் ட்ரெயின் மேன் பவர், லேக் ஆஃப் டிரான்ஸ்பிளன்ட் சர்ஜன்ஸ், யூரோலஜிஸ்ட், அனஸ்தோலஜிஸ்ட், நெஃப்ராலஜிஸ்ட், நியூரோலஜிஸ்ட், இவங்க யாருமே அதிகமா இல்லை. டாக்டர் ஷார்டேஜ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் ஃப்ரீக்வெண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ட்ரெயின் பர்சனல் ரிசர்ச் கம்யூனிட்டி. ஸோ நெக்ஸ்ட் ஃபிஃப்த் டாபிக் பார்த்தீங்கன்னா, ஃபினான்ஷியல் பர்டன் ஆன் பேஷண்ட்டுக்கும் அதிக வந்து செலவாகுது இதனால. ஸோ ஹை காஸ்ட் ஆஃப் லைஃப் லாங் இம்யூனோசப்ரசன்ட் மெடிகேஷன்ஸ், ரொம்ப ஹைலி காஸ்ட் மெடிகேஷன்ஸ் வந்து அதனால financial burden ஏற்படும். கரண்ட் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் சப்போர்ட் மோஸ்ட்லி ஃபார் 1 year ஒன்லி. ஒரு வருஷம் தான் அவங்க சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு சொல்றாங்க. ஸோ லிமிடெட் கவரேஜ் அந்த ஆயுஷ்மான் பாரத் பிஎம் கொண்டு வந்திருப்பாருல, அதுல கூட லிமிடெட் கவரேஜ் தான் இருக்கு. என்னென்ன கவரேஜ் பண்றாங்கன்னா பாத்தீங்கன்னா, லிவர் அண்ட் ஹார்ட் டிரான்ஸ்பிளன்ஸ் ஆர் நாட் ஃபுல்லி கவர்டு. ஃபுல்லா கவர் பண்ண மாட்டாங்க. எஸ்பெஷலி போஸ்ட் ஆபரேட்டிவ் மெடிகேஷன்ஸ் ஆர் ஃபுல்லி கவர்டு அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் ரெக்கமெண்டேஷன் ஃப்ரம் திஸ் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, எக்ஸ்பேண்ட் ஏபி பிஎம்ஜே, அதாவது பிரதான் மந்திரி ஜான் ஆரோக்கிய யோஜனா, ஆயுஷ்மான் பாரத் பிரதான் மந்திரி ஜான் ஆரோக்கிய யோஜனா. ஸோ எஸ்டாப்ளிஷ்மெண்ட், அதே போல ஃபுல் கவரேஜ் ஆஃப் லிவர் அண்ட் ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் வேணும் அப்படின்னு சொல்றாங்க. அதே போல லைஃப் டைம் சப்ளை ஆஃப் இம்யூனோசப்ரசிவ் ட்ரக்ஸ் இதெல்லாம். அதுக்கு போல எஸ்டாப்ளிஷ் மோர் டிரான்ஸ்பிளான்டன்ஸ், ஹைபிரிட் ஃபெசிலிட்டிஸ், ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ், ரிட்டைன் ஸ்டாஃப். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம பண்ணா இது கொஞ்சம் பெட்டரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரிப்போர்ட்ல நம்மளுக்கு சொல்றாங்க. ஓகே. ஸோ ரிலவன்ட் ஸ்கீம் என்னென்ன இருக்கு பார்த்தீங்கன்னா, நேஷனல் ஆர்கான் டிஷ்யூ அண்ட் டிரான்ஸ்பிளான்டேஷன், ஆயுஷ்மான் பாரத் பிஎம்ஜே, ஸ்டேட் லெவல் கோஆர்டினேஷன், ரீஜனல் லெவல் கோஆர்டினேஷன். அகேன்ஸ்ட் நீட் ஆஃப் 1 lakh கிட்னி டிரான்ஸ்பிளான்ட். இதில் சொல்லியிருக்காங்க அந்த ஆர்டிகல் சொல்லுவாங்கன்னா, அகேன்ஸ்ட் நீட் 1 lakh டிரான்ஸ்பிளான்ஸ் ஆனுவலி ஒன்லி 13,000 were performed, ஹைலைட்டிங் த 86.5% ஆஃப் ஸ்டார்ட் ஃபால். 86% வந்து இன்னும் நடக்கவே இல்லை. ஏன் நடக்கல அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு அப்படின்னு பார்க்கணும். ஸோ நெக்ஸ்ட் ஜிஎஸ் பேப்பர் 2ல ஹெல்த்ல இருக்கும். அது பேர் சயின்ஸ் டெக்னாலஜி. அது போல சாம்பிள்ல இந்த மாதிரி ஓயில் இந்தியா லைக் இன் கேடவரி டிரான்ஸ்பிளன் சிஸ்டம் டிஃபரன்ஸ், இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் உங்களுக்கு யூபிஎஸ்ல சான்ஸ் இருக்கு. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் தேர்ட் டாபிக், ஸ்டெல்த் ஃப்ரிஜேட் ஐஎன்எஸ் தமிழ் டு பிகம் கமிஷன்ட் ஆன் July 1. July 1ல ரஷ்யா கிட்ட இருந்து நமக்கு வரப்போகுதுன்னு சொல்றாங்க. ஸோ இதுல என்ன சொல்றாங்க, ஐஎன்எஸ் தமிழ் இஸ் ஸ்டெல்த் மல்டி ரோல் frigate of the Indian Navy to be commissioned on July 1 at Kaliningrad, Russia.
but built an Yantar shipyard, part of the Creva class of Corvette 19356 series. Strategic importance, last foreign built warship. Last foreign built warship எதுன்னு கேட்டா INS Tamal. Last foreign built warship INS Tamal. So 11th marked the end of foreign warship procurement alliance with Atmanirbhar Bharat and Make in India. அதுக்கப்புறம் எல்லாமே அது மேக் இன் இந்தியா இந்த வார்ஷிப் எல்லாமே நம்ம என்ன பண்ணோம் மேக் இன் இந்தியா பண்ண போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பார்ட் ஆஃப் அதுக்கடுத்தது part of Neva class. Eighth ship in this class continues India's two-decade naval cooperation with Russia. Next, will join in Western Fleet, strengthens India maritime presence in Arabian Sea and Indian Ocean region. So what are the key features அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஷிப்ல லென்த் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் 125 meters லாங், அது போல 3900 tons வெயிட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது போல ஸ்டெல்த் கெப்பாசிட்டி, ஸ்டெல்த்னா என்னன்னா ரேடார்ல எதுவுமே கண்டுபிடிக்க முடியாது. இப்போ அமெரிக்கா கூட யூஸ் பண்ணாங்க பீட்டு பாம்பர்ஸ்னு, ஸோ அதெல்லாமே ஸ்டெல்த். அந்த ரேடார்ல நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியாது. ஓகே, அதான் ஸ்டெல்த். ஸோ ஸ்டெல்த்னா என்ஹான்ஸ் டிசைன் ஃபார் ரேடார் எவேஷன் அண்ட் ஸ்டெபிலிட்டி, வெப்பனரி equipped with BrahMos. BrahMos மிசைலோட இந்த ஷிப் எக்யூப் பண்ணியிருக்காங்க. Cruise missile, sea and land strike, crew or 2000, sorry, 250 personnel trained in Russian conditions. Next, technology transfer. Russia had helped India develop similar Tripura class with jets indigenously. Okay, அதெல்லாம் வந்து டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபர்ஸ் பண்ணியிருக்காங்க. Next, indigenous components, 26% made in India components, sensor, weapons, and communication systems. Number of made in India systems has more than doubled compared to earlier shipping class. More than double நம்ம பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வரோம். Future naval transfer பார்த்தீங்கன்னா India will operate 10 ships with shared design and systems, improving interoperability, maintenance efficiency, logistics and training. Future class will be entirely Indian built. எல்லாமே இந்தியன் பில்ட்டா இருக்குன்னு சொல்லுவாங்க. திரிபுரா கிளாஸ், சிவாலி கிளாஸ் எல்லாமே இந்தியன் பில்ட்டா இருக்கு அப்படின்னு சொல்லி. Plus international relations, India Russia ties, ரஷ்யா எந்தர ஷிப்யார்டு ஸ்ட்ராட்டஜிக் ஐட்டம் இதாவது ஜஸ்ட் ரீட் பண்ண போதும். ஓகேவா? ஸோ யூபிஎஸ்சி மெயின்ஸ் அப்படின்னா ஜிஎஸ் பேப்பர் 3ல செக்யூரிட்டி அண்ட் இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ் இது வந்து கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்கு. இது சாம்பிள் ஆன்சர் வந்து இந்த மாதிரி கமிஷன்ஸ் ஆஃப் ஃபைனான்ஸ் தமிழ் மார்க்கெட் ஸ்ட்ராட்டஜிக் ஷிஃப்ட் அண்ட் இந்தியா ஸ்டாண்ட் டாக்டரிங் இதெல்லாம் ஹைலைட் பண்ணி எழுதணும் உங்களுடைய மெயின் சான்சஸ்ல. ஓகே, நெக்ஸ்ட் ஃபோர்த் டாபிக், இந்தியாஸ் ட்ரெயின் இன் கிரிட்டிக்கல் டெக் பர்டிகுலர்லி இன் செமிகண்டக்டர் டெக். இந்தியா இதில் பார்த்தீங்கன்னா இதில் எங்கே இருக்குன்னு பாருங்க. இந்தியா லாஸ்ட், அதாவது ரொம்ப பின்னாடி இருக்கு. கரெக்டா? இதுல ஏஐல பின்னாடி இருக்கு, இதுலயும் ரொம்ப கம்மியா இருக்கு, இதுலயும் ரொம்ப கம்மியா, எல்லாத்துலயும் இந்தியா வந்து பின்னாடி இருக்காங்க. அதுக்கு என்ன காரணம்ன்றத இப்போ பார்ப்போம். ஸோ சோர்ஸ் கண்டெஸ்ட் ஹார்வர்ட் கனடி ஸ்கூல் கிரிட்டிக்கல் அண்ட் எமர்ஜிங் டெக்னாலஜி இண்டெக்ஸ் ஆக்சஸ் 25 countries அக்ராஸ் 5 செக்டர்ஸ். 25 நாடுகளே அக்சஸ் பண்றாங்க. என்னென்ன பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஏஐல, பயோடெக்னாலஜி, செமிகண்டக்டர், ஸ்பேஸ் அண்ட் குவாண்டம் டெக்னாலஜி. ஸோ ஃபர்ஸ்ட் சார்ட் அனலைசிஸ் என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா ஏஐல இந்தியா வந்து 6th இருக்கு. ஓகேவா? இந்தியா ஸ்கோர் 3.4, யூஎஸ்ஏ 22.7. பயோடெக்ல 10th இருக்கு, இந்தியா ஸ்கோர் 2.1, யூஎஸ்ஏல 17.3. செமிகண்டக்டர்ஸ்ல 14th இருக்கு, இந்தியா ஸ்கோர் 1.3, யூஎஸ்ஏ 26.4. ஸ்பேஸ்ல 6th இருக்கு, இந்தியா ஸ்கோர் 3.8. ஆனால் இங்க பார்த்துக்கோங்க ரொம்ப ரொம்ப முக்கியம், சைனா வந்து இப்போ ஸ்பேஸ்ல டாப் ஆயிட்டாங்க. சைனா மட்டும்தான் இந்த இடத்துல ஸ்பேஸ்ல வந்துருக்காங்க. ரொம்ப முக்கியமான விஷயம் நோட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் குவாண்டம்ல 9th இருக்கு, இந்தியா ஸ்கோர் 1.6, யூஎஸ்ஏ 4.1. ஓவரால் 10th, ஓவரால் 12.2ல இருக்கு, யூஎஸ்ஏ தான் டாப்ல இருக்கு. ஓகே, அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம், நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் யூபிஎஸ்சி ஜிஎஸ் பேப்பர் 11 11 டாபிக் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதுல ஜிஎஸ் பேப்பர் 3 சயின்ஸ் அண்ட் டெக், செக்யூரிட்டி அண்ட் எக்கனாமிக். ஒய் இந்தியா இஸ் லாகிங், எதுக்காக இந்தியா பின்னாடி வருதுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஆர்என்டி பட்ஜெட் கொடுக்கறது இல்லை. நம்ம லாஸ்ட் நேற்று கூட நம்ம இந்தி பேப்பர் லிஸ்ட் பார்த்துருப்போம். இவரு சொல்லியிருப்பாரு, டாக்டர் விவேக் நாகபூஷன் சொல்லியிருப்பாருன்னா இந்தியா இஸ் நாட் அ மேக்னெட் ஆஃப் ஆர்என்ஏ சயின்ஸ் அண்ட் இது அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஸோ பிகாஸ் அது கூட ரீசன் சொல்லியிருப்போம், லோ ஆர்என்டி ஸ்பெண்டிங். ஆர்என்டி ஸ்பெண்டிங் இந்த அதர்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த அதர்ஸ்லேயே கொஞ்சம் தான் வருது அதுக்கு, எதுக்கு இந்த சயின்ஸ் அண்ட் டெக்ல அது ரொம்ப கம்மியாக தான் வருது. 7.30 அந்த மாதிரி ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ டிபெண்டிங் ஆன் imports for semiconductors and bio inputs.
Okay. Next, shortage of skilled manpower, low private sector participation, limited global patterns and manufacturing hubs. Why it matters? எதனால இது matters? நேஷனல் செக்யூரிட்டி. இதில் தான் நம்மளுக்கு நேஷனல் செக்யூரிட்டி பாதுகாப்பு கிடையாது. ஏஐ செமிகண்டர்ஸ் குவாண்டம் இதில் தான் நம்ம டெவலப் ஆகணும். அப்படின்னா நம்மளுடைய நேஷனல் செக்யூரிட்டி ரொம்ப பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் டிஜிட்டல் சாவரனிட்டி, குளோபல் காம்படிஷன் இதெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க. நெக்ஸ்ட் ஜிஎஸ் பேப்பர் 2ல கவர்னன்ஸ் அண்ட் இந்தியன் பாலிசி என்ன பாலிசி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா செமிகான் இந்தியன் ப்ரோக்ராம் 2002ல எவ்வளோ பட்ஜெட்னா 76,000 crore டு பூஸ்ட் மேனுஃபேக்சரிங். இந்தியா ஏஐ மிஷன் 2024ல நேஷனல் ஏஐ இனோவேஷன் அண்ட் கம்ப்யூட்டர் பிளாட்ஃபார்ம். PLI schemes for electronics and biotech. Quantum mission 6,000 crore investment on quantum R&D. Started up on Digital India to encourage technical innovation and entrepreneurship. இதெல்லாம் வந்து முக்கியமான பாலிசிஸ் ஃபார் செமிகண்டக்டர் அண்ட் கிரிட்டிக்கல் டெக் இம்ப்ரூவ்மெண்ட். ஸோ குளோபல் கண்டெக்ட் பார்த்தீங்கன்னா யூஎஸ்ஏ லீட் 5 செக்டர்ஸ் அண்ட் செக்டர்ல அவங்க தான் டாப். மூணு செக்டர்ஸ் தான் ஸ்ட்ராங் பிரைவேட் R&D ஃபண்டிங் குளோபல் ஃபார்ம்ஸ் என்விடா அண்ட் ஓப்பன். நெக்ஸ்ட் சைனா பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் ஏஐ சென்ட்ரல் பிளானிங் அண்ட் பைப்லைன். ஜப்பான் ஸ்ட்ராங் இன் செமிகண்டக்டர்ஸ் அண்ட் பயோடெக். யூரோப் பேலன்ஸ்டு growth across all 5 sectors. ஸோ சாம்பிள் கொஸ்டின் பேப்பர் இந்த மாதிரி தான் இருக்கும். ஆன்சர் பாயிண்ட்ஸ் இந்த இந்தியா கரண்ட் பொசிஷன் கிரிட்டிக்கல் டெக்னாலஜிஸ் ரெஃப்ளெக்ட்ஸ் த ஹிஸ்டாரிக்கல் அண்டர் இன்வெஸ்ட்மெண்ட் இன் R&D, வீக் industry academy linkage. அது போல strategic initiatives like the India AI mission and the semiconductors policy 2022 must be integrated like skill building and public-private collaboration to close the gap in global leadership. So keywords யூஸ் பண்ணுங்க. Techno nationalism, strategic autonomy, critical and emergence technologies, Silicon Shield, national quantum, and India AI, PLA, and Silicon India. ஸோ அதுக்கடுத்து ஃபோர்த் டாபிக். ஃபோர்த் டாபிக் கம்பன்சேட்டிங் தெஃப்ட். ஓகே, இதுதான் ஏஐ பத்தி சொல்லியிருக்காங்க. இதை நம்ம பார்ப்போம். ஸோ இதெல்லாம் சொல்றாங்கன்னா கோர் ஆர்குமெண்ட் ஏஐ சிஸ்டம் லைக் லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸ் LLM யூஸ் நியூ கண்டென்ட் பப்ளிஷ்ட் ஆன்லைன் வித்வுட் பெர்மிஷன் ஆர் கம்பன்சேஷன் டு தி ஒரிஜினல் கிரியேட்டர்ஸ். அந்த ஒரு கம்பன்சேஷன் வந்து அவங்களுக்கு ஒரு கிரெடிட்டும் நம்ம கொடுக்கறது இல்லை அப்படின்னு நம்ம இதில் சொல்றாங்க. ஸோ த லீட் விச் லீட்ஸ் டு தெஃப்ட் ஆஃப் லேபர் அண்ட் எக்ஸ்பிரைஸ். அந்த கஷ்டப்பட்டு பண்றது இது அசால்ட்டா ஈஸியா பண்ணியதால அவங்களுடைய கஷ்டத்தை அவங்களுடைய உழைப்பு இது ஈஸியா திருடிட்டுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்குமெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ கீ இஷ்யூஸ் ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெர்மிஷன்ஸ்லெஸ் இனோவேஷன் இஸ் எக்ஸ்போர்டேஷன். பெர்மிஷன் வாங்கிட்டு நீங்க இனோவேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ அதுக்கடுத்து என்னன்னா திஸ் வித்வுட் அட்ரிபியூஷன் பெர்மிஷன் அண்ட் கம்பன்சேஷன். ஸோ ஃபர்தர் எக்கனாமிக்கலி வீக்கன் திஸ் அப்படின்னு சொல்லிருக்கோம். ஸோ டிக்ளைன் ரெவன்யூ இன் ஜேர்னலிசம். அதுக்கு லீகல் அண்ட் எத்திக்கல் டிமாண்ட் ஃபார் கம்பன்சேஷன். அதாவது பாலிசி கண்டிஷன். ஸோ இதெல்லாம் வந்து இஷ்யூஸ் ரைஸ்ட் இன் திஸ் ஆர்டிகல். ஸோ ஜிஎஸ் பேப்பர் 2 கவர்னன்ஸ் பார்த்தீங்கன்னா கவர்னன்ஸ் ஆஃப் ஏ ரோல் ஆஃப் டிபிஐடி சொல்லியிருப்பாங்க. அது காப்பிரைட் existing copyright laws do not adequately cover AI scrapping. Next, ethics in governance, ownership, attribution, and fair compensation. Next, freedom of press and business, threats to independent journalism. Okay. Next, science and regular AI regulation, fair use and versus unfair use, like scrapping the content. So, digital economy, platform capitalism, cyber laws, updating IPR laws, அது போல GS பேப்பர் 4 ethicsல justice. ஈஸியாக திருடுறது நமக்கு சரியில்லை. ஸோ ஒர்க் டு $10 billion ஏ மாடல்ஸ் வித்வுட் பேயிங். எந்த ஒரு காசு கொடுக்காம நீங்கள் பாட்டினா ஒரு கான்டென்ட் எடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அதுபோல் இன்டெகிரிட்டி, அக்கௌண்டபிலிட்டி இதெல்லாம் வந்து எத்திக்ஸ் இஷ்யூஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவோம். ஸோ சாம்பிள் மெயின் ஆன்சர் பாயிண்ட் வைல் ஏஐ சிஸ்டம் இஸ் ஆஃபர் இனிஷியேட்டிவ் ஃபார் இன்னோவேட்டிவ் வேஸ் டு ப்ராசஸ் இன்ஃபர்மேஷன். Scrapping news content without compensation violates both legal and rights and ethical norms. As India races to build the infrastructure, a parallel effort to protect creators and uphold fair use must form the foundation of the responsible AI governance. Okay. So next, fifth topic, steering the Indian economy amidst global troubles. Okay. Harsha Vardhan Agarwal எழுதியிருப்பாரு. இதை பத்தி பார்ப்போம். What is the issue? Large language models like ChatGPT are trained on vast amount of online content, including news articles written journalists. These models extract insights and monetize outputs. Do not credit or compensate original publishers. This raising the ethical, legal, and economic honest. ஓகேவா, அவங்களுக்கு எந்த ஒரு கம்பல்ஷனும் கொடுக்காம எல்லா இதுவும் நீங்க எடுத்துட்டுவீங்க அப்படின்னு சொல்லி சொல்றதுதான் இது. ஸோ வயலேஷன். ஸோ வாட் இஸ் த ஸ்டேக் பார்த்தீங்கன்னா ஸ்டேக் பார்த்தீங்கன்னா வயலேஷன் ஆஃப் intellectual property. AI firms using news content without permission, violating the copyright and bypassing fair use principles. News media content is produced with years of human expression and labor.
ஹியூமன் வந்து அவ்வளோ உழைச்சிருக்காங்க அதுக்கு. ஆனா ஜஸ்ட் ஸ்கிராப் டேட்டா வச்சு ஈஸியா முடிச்சிருக்காங்க. ஸோ எக்கனாமிக் எக்ஸ்ப்ளோஷன் ஆஃப் நியூஸ் இண்டஸ்ட்ரி. AI analyze summaries, replace original articles, resulting drop in website traffic, loss of advertising revenue, weaken the financial sustainability of journalism. Next, third one, the ethical changes. AI models create output based on stolen or uncredited content. It relies on integrity, justice, fair remuneration, and transparency. இதெல்லாம் வந்து ப்ராப்ளமா இருக்கு எத்திக்ஸ்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன பண்ணலாம் லீகல் அண்ட் பாலிசி டைமென்ஷன்ஸ் பண்ணலாம் இந்தியாஸ் கரண்ட் ஸ்டெப் டிபார்ட்மெண்ட் ஃபார் promotion of industry and internal trade. So, as formed as a copyright and AI committee, goal ensures the creators, especially news publishers, are legally protected. Global contest, Australia, France, and EU, European Union are pushing technological companies to pay publishers. India could follow suit under Digital India 2.0 IPR modernization. So, இதெல்லாம் வந்து சொல்லியிருப்பாங்க AI copyright committee. So next, GS number 2, governance and policy. None topics digital regulations, government role in regulating tech and IPR protection, need to expand corporate act to cover all AI scrapping, then the role of state, protecting vulnerable sectors, news industry from tech monopolies. Okay. Next is GS number 3, இதே டாபிக்ல ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எது கேட்பாங்க பார்த்தீங்கன்னா எத்திக்கல் அண்ட் ரெகுலேஷன் ஆஃப் ஜெனரேட்டிவ் ஏஐ cyber law, gaps in Indian laws regarding AI scrapping, digital economy, ensuring fair and revenue distribution between creators and platforms. SGS Power 4ல ethics case studyல இந்த மாதிரி அந்த ஆர்டிகல் எழுதியிருப்பாங்க. A journalist spend years building credibility and audience, and AI models scraps its work to generate outputs without attribution. Who should be created? Who should be paid? அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. ஸோ எத்திக்கல் ஆங்கிள் பார்த்தீங்கன்னா justice. Is it fair to profit of others' work without consent? Responsibility should AI develop ensure consented data use? Integrity are companies misleading users by not citing the sources. So keywords: digital colonialism, data ethics, um, platform accountability, AI fair use, creativity, economic protection, and declarative, discriminative AI governance. Okay, next வந்துட்டு sixth topic. Lessons from the Operation Sindhu Global Outreach. For Operation Sindhu, after the Pahalgam attack April 22, India launched the Operation Sindhu, a military response to cross-border terrorism. More importantly, India simultaneously undertook an international diplomatic outreach to explain justify its actions. So key issues என்ன பார்த்தீங்கன்னா key lessons நம்ம பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா international relations and diplomacy. So national unity in foreign policy. A multi-party parliamentary delegation represent India abroad. And despite domestic political differences, MPs from different parties presented a unified national voice, boosting credibility and legitimacy internationally. So shows that national interest and overrides the guidelines in foreign policies. So next important of narrative and public diplomacy. So oppressive narrative என்ன சொல்றாங்கன்னா best action Indian action measured and targeted civil defense against terrorism, countered misinformation and presented India's position clearly to international stakeholders, highlighting the growing role of public diplomacy. So cultural diplomacy is soft power. India's global image, Bollywood, yoga, and music helps in cultural outreach. Cultural outreach, these elements in Indonesian Indians' action are resonate with foreign population. It enhances emotional appeal of Indian diplomat stance. Next, for the strategic communication with key nations. Delegation visit 5 Western Hemisphere countries. இந்த 5 country பார்த்திருப்பாங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா Guyana, Panama, Colombia, Brazil, and USA. Each country has 5 unique importance. Colombia has dealt with terrorism. Panama supports India's Foreign Security Council. Brazil, important regional actor and part of BRICS. USA, critical in global diplomacy and narrative shipping. So these are the country and its unique importance. Next, fifth point the 3T strategy of Indian global trade. So Tharoor recommends India's global trades focus on tech, trade, tradition. These supports economic goals and diplomatic credibility. So diplomatic outreach is equal to economic opportunities. Diplomatic engagement should also push for trade diversification, technology cooperation, and security partnership. Align foreign with Indian economic interests. Just read important So இந்தியாவுடைய பவர் எங்க பாத்தீங்கன்னா சாஃப்ட் பவர் பிளஸ் ஹார்ட் டிப்ளமேசி. ஸோ சாஃப்ட் பவர் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கல்ச்சர், யூஸ் ஆஃப் அட்ராக்ஷன், பெர்சுவேஷன் டு சேஞ்ச் மைண்ட்ஸ் அண்ட் இன்ஃபுளுன்ஸ் பிஹேவியர்,
like culture, government, and engagement. ஹார்ட் பவர்ன்றது military, பேமெண்ட், sanctions. இதெல்லாம் வந்து ஹார்ட் பவர் சொல்லுவாங்க. இந்தியாவோட பவர் சாஃப்ட் பவர் ப்ளஸ் ஹார்ட் டிப்ளமசி. So possible means questions. India's diplomatic outreach is an important strategy in addressing the cross-border terrorism. Explain how soft power elements like cultural tradition can complement intense foreign objectives. What lessons drawn from the Indian multi-diplomatic response in opposition for corporate federalism in foreign policy. Okay. So that's all about today's class. It's a short video of our individual and in the important news analysis. And thank you all guys. Keep updation. நம்ம மறக்காம டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் அதோடைய QR கோட் நான் போஸ்ட் அப்லோட் பண்ணிருப்பேன். மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ ஆல் அண்ட் ஜெய் ஹிந்த் அண்ட் ஜெய் பாரத்.